தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை அவர் தமிழகம் வந்தபோது சமீபத்தில் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு எப்படி சாதாரண சந்திப்பு தான் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை உள்ள எதுவும் பெரிய அரசியல் இருக்கா? அரசியல் தான். சாதாரண சந்திப்புங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் தானே. அரசியல் களத்தில் இருக்கும்போது அரசியல் தானே. இது அரசியல் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அரசியல் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்ன அரசியல் அப்படி பேச? அரசியல் தேர்தல் களம் வந்துட்டு துரோகிகளும் எதிராளிகளும் களத்தில் இறங்கக்கூடிய காலகட்டம். இதுக்கெல்லாம் பதில் கொடுத்தாகணும். போர்க்களத்தில் போர் புரியும் போது ஒரு தளபதியாக மாவீரனாக மக்களை சந்திக்க போனோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் இறங்கும்போது இது அரசியல். அதுக்கு யாரை நிறுத்தி ஒரு ஓட்டு கேட்கணும் மக்களிடத்தில் இருக்கும்போது அது பிரதமர் மோடிங்கிறத சுட்டி காட்டி அவரை போய் சந்திக்கிறார். இதில் ஒன்றும் தப்பு இல்லையா? அதனால் மோடி வரும்போது அழைப்பு மோடி அலுவலகத்திலேருந்து வந்ததோ இல்லைன்னா அண்ணன் மூலமாக அழைப்பு வந்தாங்களோ, ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாரத பிரதமர் மோடி அலுவலகத்திலேருந்து தான் அழைப்பு அண்ணனுக்கு வந்ததாட்டு தகவல். அண்ணன் அந்த தகவலை ஏற்றுக்கிட்டு போய் வரவேற்புக்கு போயிருக்காரு. போயிட்டு தனிப்பட்ட முறையிலையும் சந்திச்சிருக்காரு. சந்தித்து உரையாடி இருப்பாங்க. பல கோப்புகள், அதாவது ரகசிய கோப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பாரு. சிலரை அரட்டவசரோடு உள்ளே அனுப்பணுங்கிற முடிவு. நம்பிக்கை துரோகிகளை, அதாவது அண்ணனுடைய கரவெட்டி கட்டக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்கல்ல, அந்த கரவெட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள அந்த துரோகிகளுக்கு அரட்டவசர் கொடுத்து உரிய இடத்தில் உட்கார வைக்கக்கூடிய கோப்புகள் எல்லாம் பாரத பிரதமர்கள்ட்ட போயிருக்கும். ஊழல் பட்டியலை கொடுத்துருக்காரு. ஏதோ என்ன நடந்திருக்குமோ அதாவது அண்ணன் சொன்ன வார்த்தைகள் அதுதான் நான் சொல்லிட்டேன். என் அண்ணனை கரவெட்டி கட்டக்கூடாதுங்கிறது பெருமைப்பட்டாங்க. கரவெட்டி கட்ட விடலை. கரவெட்டி கட்டுறது அதுக்கெல்லாம் இல்லை. துரோகிகளையும், அதாவது இந்த மாதிரி நம்பிக்கை துரோகியை அரட்டவுசர் போட்டு உரிய இடத்துக்கு அனுப்பணுங்கிறதுல ஒரே குறிக்கோளோட செயல்பட்டு இருக்கோம். களம் சூடு பிடிக்கும். இன்னைக்கெல்லாம் சென்னையில் அண்ணனுடைய குரல் 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி ஒரு கருணாநிதியை எதிர்த்து குரல் கொடுத்து மக்கள் மத்தியில் வந்தாரோ, நீங்கள் வேணும் கேட்டு பாருங்கள். அந்த குரலை பாருங்கள். அந்த குரலே மாறிடுச்சு. அதாவது முன்னாடி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பேசுகிற குரல் ஒரு தன்மையாக இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பேசுகிற குரலில் ஒரு கம்பீரம் இருக்கும். கம்பீரம்னா துரோகிகள் இவங்ககிட்ட இந்த கட்சி போயிடக்கூடாது. புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் வளர்த்த கட்சி கொடியவர்கள் கையில் போய் சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால அங்கே ஒரு முயற்சி எடுத்துட்டார். அதுதான் உண்மை. அதுக்குள்ள அரசியல் களம் பார்த்துட்டு இருப்பேன். வரும் இந்த புத்தாண்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓபிஎஸ் போய் பார்த்துருக்காரு. வழக்கமாக வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரலை. எப்படி பார்க்குறீங்க? அவர் தான் இல்லைன்னு வந்துட்டார். அதாவது பாரத பிரதமர் ஒரு தகுதி இல்லாத மனிதரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். அவருக்கு மாலையும் போட்டுட்டு வந்துக்கிட்டு திரும்பி நான் பாரதிய ஜனதா கூட கிடையாதுன்னு சொல்லி பேசும்போது அதுவே ஒரு நம்பகத்தன்மை போயிருதில்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஆள் டெல்லியில் ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர்கிட்ட, அதாவது பிரதமர் மோடி இவங்க எல்லாரும் பிஜேபி சர்க்கிளில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது, இவ்வளவு மோசமான ஆளாக எடப்பாடி பழனிசாமி, இவரை எப்படி அம்மா ஒரு மந்திரி சபையில் வச்சு உட்கார வச்சுருக்காங்கங்கிற ஒரு சந்தேகத்தை பாரதிய ஜனதாவில் இருக்க மூத்த தலைவர்களே சந்தேகிக்கிற அளவுக்கு போயிடுச்சு என்று கேள்விப்பட்டேன். அப்போ அந்த நம்பிக்கை துரோகம், நம்பகத்தன்மை இழந்தது, இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல. இப்போ திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாப்புல, அண்ணனுக்கும் துரோகம் பண்ணுறாரு. உன்னை காப்பாற்றி இவ்வளோ தூரம் வழிவகுத்து நீ 4 வருஷம் முதலமைச்சராக இருக்க பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டத்திலையும் உனக்கு பேருதவியாக இருந்து ஒரு மத்திய அரசு உனக்கு கை கொடுத்து அவர் பாரத பிரதமர் மோடி வந்தாச்சு, அமித்ஷா வந்தாச்சுன்னா எப்படிலாம் போய் நின்றுட்டு இருந்த பழனிசாமி அடுத்த செகண்டு நான் சிறுபான்மையினர்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாடகத்தை ஆடி பொட்டு வைக்காமல் இப்படிலாம் பண்ணும்போது இது அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு விரக்தித்தன்மைக்கு போயிட்டாங்க. இந்த பழனிசாமிங்கிறதே ரொம்ப, அதாவது இப்படி ஒரு ஏமாற்றுக்காரராக இருக்காரா, சுயநலவாதியாக இருக்காரா
ங்கிற ஒரு ஒரு அந்த அந்த இடத்த வந்து ஃபுல் பண்ணிட்டார். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களில் பாருங்களாம், அந்த ஒரு சாஃப்ட்னஸ்ஸு எல்லாமே அதோட கரெக்டாக இருக்கும். ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட கூட்டணிக்கு போறாரு, உறுதியாயிடுச்சு. ஏன் பிஜேபி கூட கூட்டணி வச்சா தப்பா? தப்பு இல்ல, அப்போ கட்சி இவர்கிட்ட இருக்கே, நீங்க எந்த அடிப்படை எந்த கட்சி பேசிக்ல போய் ஏங்க, கூட்டணி வைப்பீங்க? கட்சி வந்து இப்போ இடைக்காலமா ஒரு நீதிமன்றத்தில் உள்ள இடைக்கால தீர்ப்பை வச்சுக்கிட்டு, இன்ட்ரீம் பெட்டிஷனில் கிடைச்ச தீர்ப்பை வச்சுக்கிட்டு நானும் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கலாம். அது உரிய நேரத்தில் உரிய வழியில் எப்படி கட்சி வருது, சின்னம் வருது, அதை எப்படி அண்ணன் ஹேண்டில் பண்ண போகிறாரு, எப்படியெல்லாம் தொண்டர்களை அரவணைக்க போகிறாருன்னு பாருங்கள். இப்போ ஒரே உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. நீதிபதி ஜெயச்சந்திரன் சார்கிட்ட மூலமாக அண்ணனுக்கு வந்து ஒரு உரிய தீர்ப்பு கிடைச்சது. அண்ணன் நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னாரா? இல்லை நான் தான் இந்த கட்சிக்கு ஒற்றை தலைமை சொன்னாரா? எந்த ஆணவமாவது பிடிச்சாரா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்? இல்லையே. வாங்க பேசுவோம் தானே சொன்னார், நம்மெல்லாம் ஒருங்கிணைப்போம் தானே சொன்னார். தனக்கே உரிய தீர்ப்பு வந்த பிறகும் ஆணவத்தை காட்டாமல் கட்சி நலனை எதிர்பார்த்தவர் அண்ணன் ஓபிஎஸ். ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஒரு இடைக்காலமாக வந்தோன்னே, நான் தாயா பொதுச் செயலாளர், நான் சொல்கிறத கேளையா, அவைத்தலைவராக போட்டிருக்க தமிழ் மகன் ஹுசேன் அவர் தலைவர் காலத்தில் ஒரே கைத்துக்கட்டில் தலைவர் அவரும் அந்த லுங்கி கட்டிட்டு உட்காருவாங்க. உட்கார்ந்துருந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுல இருந்தே தலைவரையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் எங்களெல்லாம் காட்டிட்டு வந்து ஒரு பெரிய தலைவரோட பக்தர்னு வைக்கலாம். அவரை நீங்கள் அவைத்தலைவராக இருக்காரு. அவர் வந்து ஒரு அந்த கட்சி, அதாவது இந்த பொதுக்குழுவை கூட்டுறதே அவைத்தலைவர் தலைமையில். அவர் வந்து ஒரு பொக்கை கொடுக்க வர்றாரு இல்லையா ஆன்னு சத்தம் போடுறாரு. அவர் கூனி குறுகி நிற்கிறார். அப்போ அடக்குமுறை, ஆணவம் எல்லாமே உச்சத்தில் இருக்காருல்ல. அவர் மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலி நீங்கள் அதிலே பாருங்களாம். நத்த விஸ்வநாதன் வந்து அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்களைங்கிறார். அந்த பொதுக்குழுவில் அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்களைங்கிறாரு. அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேனுங்கிறதுக்கு கூட மறந்துட்டாரு நத்த விஸ்வநாதன், துணை பொதுச் செயலாளர். அப்போ எவ்வளோ குழப்பத்தில் இருக்காங்கிறத நீங்கள் பாருங்க. அது குழப்ப பொதுக்குழு. அது ஒரு பொதுக்குழுக்கே முடிவு தெரியல, அடுத்த பொதுக்குழுவை கூட்டி என்ன சாதிச்சுட்டு வரும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் சொல்கிறேன்ல, அந்த ஆணவம் தனக்கு நீதிமன்றத்திலேருந்து வந்துட்டு நான் தான் இது, நான் தான் எல்லாமே, நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அம்மா அங்கிற ஒரு அதே தீர்ப்பு அண்ணனுக்கு ஒரு தடவை வரும்போது பாருங்க, எல்லாரையும் கூப்பிடுவோம், எல்லாரும் அரவணைப்போம் சொன்னாரா சொல்லலையா? பேட்டி கொடுத்தாரா கொடுக்கலையா? அதுதானுங்க தமிழக மக்கள் பார்க்குறாங்க. தமிழக மக்கள் நீங்கள் ஒன்றும் வேணாங்க, நிகழ்கால பரதன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் அண்ணன் ஓபிஎஸ்ன்னு சொல்லிடுவாங்க. நிகழ்காலத்தில் ஏமாற்றுக்கார யாருன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி, துரோகின்னா யாருன்னா பழனிசாமின்றாங்க. அம்மாவால் சுட்டி காட்டப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ், கூவத்தூர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியை கைப்பற்றி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக தான் மோடி கிட்ட ஓபிஎஸ் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு கட்சியை கைப்பற்றுறதுக்கு புரட்சி தலைவர் வகுத்த விதியே போதும், நாங்கள் கைப்பற்றுவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டில் கூட்டணி வியூகம் அமைக்கணும். இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி வந்த உடனே அண்ணன் சொன்னார், ஒரு காங்கிரஸ் கட்சியிலேருந்து நிற்கிறாங்க வேட்பாளர் இடைத்தேர்தல், அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி நிப்பாட்டினா நல்லதுன்னு சொன்னார். ஒரு பெரிய அவர் சொன்னால் கேட்கல, எடப்பாடி பேச்சை நம்பினாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை, சிடி ரவி எல்லாரும் சேர்ந்தாங்க. அப்பவும் அண்ணன் விட்டு கொடுத்துட்டாரு, அவர் டிடி வேணும்னு விட்டு கொடுத்துட்டாரு. விளைவு என்னாச்சு? 69,000 ஓட்டு. பிஜேபி ஓட்டு கிடைக்கலன்னு வைக்கலாம், அன்றைக்கி டெபாசிட் இழந்துருக்கும். பிஜேபி ஓட்டுனால தான் அன்னைக்கு ஓரளவுக்கு அது அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்துச்சு. ரெண்டாவது புலிகேசி ஒத்த தலைமை கொடுத்தாச்சு, ரெட்டையில சின்னம் கொடுத்தாச்சு, ஏஃபார்ம் பிபாமில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டாச்சு. கடைசியில் பாருங்க வாபஸ் வாங்கிட்டு ஓடி வந்துட்டார். நாங்கள் ஒதுங்கிக்கிட்டோம், சரி ரெட்டையிலைக்கு ஏற்று நிற்க வேண்டாம். அப்பவும் பாரதிய ஜனதா கட்சி நம்ம சொன்ன உடனே அண்ணாவுக்கெல்லாம் உரிய இடத்த விட்டு கொடுத்துட்டார். ஆனால் கடைசியில் பாருங்க அங்கேயும் வாபஸ் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டார். அவ்வளவுதாங்க அவரால் முடியும். அதாவது அவருக்கு அந்த தகுதி கிடையாது, அந்த அங்கீகாரம் கிடையாதுங்கிறது இந்த 2 உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சார் நீங்கள் என்னதான் சொன்னாலும், என்னதான் ஒரு மெகா கூட்டணி அமைச்சாலும் எடப்பாடி கையில் ரெட்டையில இருக்கு சார். ரெட்டையில இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க? இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? எதை வச்சு நீங்க பயன்படுத்த முடியுமா? அவரால் பயன்படுத்த முடியுமா? முடியுமே. அதை நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க. இன்னைக்கே ஓபிஎஸ் அவர்கள் பேசுறதுல பார்த்தோம், பொதுச் செயலாளர் அரியணையிலிருந்து அவரை இறக்குற வரைக்கும் ஓய மாட்டோம், அவரே ஒத்துக்கிறாரு, அவர் தான் பொதுச் செயலாளர். ஏங்க அபகரிச்சு நீதிமன்றத்தின் மூலமா நீ, அதாவது
புரட்சி தலைவி அம்மாக்குன்னு உரிய கொடுத்த பொதுச் செயலாளர் பதவியை நீ நீதிமன்றத்தின் மூலமா ஒரு அபகரிப்பை ஏற்படுத்தி போலி பொதுக்குழுவை நடத்தி அந்த போலி பொதுக்குழுவாக நீ பண்ணிட்டேங்கிறத நீயே உண்மையை ஒத்துக்கிட்டு நீ அந்த பதவி விட்டு வெளியில வரணுங்கிறாரு. அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க உடனே இந்த குறுக்கு வழியில போயிட்டு இந்த பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க அவரு சொல்லிட்டாருன்னு, யார் கட்சிக்கு யார் பொதுச்செயலாளர் யாருக்கு சொல்லுவாங்க? அவரை போய் பொதுச்செயலாளர் சொல்றதுக்கு ஒரு தகுதி வரணுங்க. ஒரு அந்த இடத்துல வந்து இருந்தவங்கள ஒரு ஜாம்பவாங்க, மக்களை ஆதரிச்சவங்க, தொண்டர்களை ஆதரிச்சவங்க, அரவணைச்சவங்க, ஆதரிச்ச விட அரவணைச்சவங்க. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி, அடிப்பாங்க, அணைச்சிடுவாங்க. இவரை மாதிரி தான் தொண்டித்தனமா செயல்பட்டாங்களா? ஜானியில இருந்த ஆரம்பிரப்பையும் போன்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அரியணையில் உட்கார வச்சு பார்த்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தன்னை எழுத்து வேண்டான்னு போன எஸ்டிஎஸ் அவங்களெல்லாம் அரவணைச்சு கொண்டு வந்து மந்திரி சபையில் உட்கார வச்சவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது அண்டையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல நீ 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா வர்றதுக்கு உறுதுணையா இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே நீ தூக்கி போட்டுட்டு நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லி ஒரு அகம்பாவம் ஆணவத்தில் செயல்படும் போது மக்கள் அதை பார்ப்பாங்கல்ல. யாரும் அதாவது அண்ணன் கூட இணைஞ்சிருக்கும் போதே நீ ஜெயிக்க முடியல. நல்லா புரிஞ்சிடணும். நீ அன்னைக்கு அவரை வந்து நீ அதிமுக ஆள் இல்லை, கரைவெட்டி கட்டக்கூடாது, கொடி பிடிக்கக்கூடாது, லெட்டர் பேட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பட்டி தொட்டி கிராமத்தில் இருக்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க. இவரோட ஆணவம் என்ன, இவரோட சர்வாதிகாரம் என்ன அதுங்கிறதெல்லாம் பார்ப்போம்ல. ஒவ்வொரு தொண்டனுக்கு இதயத்தில் இருக்கும். எந்த ஒரு வழியிலையாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பலனடைஞ்ச தொண்டன் இருப்பான். அவர் வந்து சிஎம்மாக இருக்கும்போது, நிதியமைச்சராக இருக்கும்போது, அம்மா கூடால இருக்கும்போது அண்ணா அவர்களை போய் பார்த்துருப்பான். ஒவ்வொரு மாவட்டமாக அம்மா வந்து போட்டிருக்கும் போது பார்த்துருப்பான். 2014 கண்ணுக்கு தெரியாத எம்பிக்களை தேர்ந்தெடுத்தது அம்மாவோட சேர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். அந்த 2014 தேர்தலில் எனக்கு தெரியுமா, அது வரைக்கும் சத்தியபாமா யாருன்னு தெரியுமா? இல்லை நம்ம அண்ணன் எம்பிக்கள் நட்டார்ஜி, கோபாலகிருஷ்ணன், இப்படி எல்லாம் எம்பிக்கள் எல்லாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி எங்கே களத்தில் பார்த்தீங்க? எத்தனை எம்பிகள் நீங்கள் பேர் சொல்லி பாருங்கள். 37 எம்பி அன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்கன்னா அந்த 37 எம்பியில் ஒரு 6-7 எம்பி தான் பழைய ஆட்களாக இருப்பாங்க. மற்றவங்க யாருமே தெரியாத முகம். அத்தனையும் இருந்து பரிசீலனை பண்ணி புரட்சி தலைவி அம்மா அவர்களோட பயணித்து அவங்களுக்கெல்லாம் ஒரு உரிய அங்கீகாரத்தை வழங்கி அவங்கள வெற்றி பெறுவதற்கு எவ்வளோ வியூகம் புரட்சி தலைவி அம்மா கூட சேர்ந்து செயல்படணுமோ அத்தனையும் செஞ்சவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். மீண்டும் களத்தில் நிற்கிறார். அதனால தான் 2019 தேனியில் வெற்றி பெற முடிஞ்சது, அவரோட தொகுதியை தக்க வைக்க முடிஞ்சது. இப்போ 2024 வர தேர்தலில் பாரத பிரதமர் மோடி ஒரு மேலே நம்பிக்கை வைக்கிறார். இந்த களத்தை கையாள வருவது கரெக்டான ஆளு ஓபிஎஸ், அனுபவமிக்கவர். ஏன்னா அதாவது நீங்கள் பார்த்துருந்தா 2011 புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு அமையும் போது நரேந்திரநாத் மோடி அவர் வந்து அம்மா கிட்டே வந்து உட்கார்ந்துருப்பார். அம்மா அந்த முதல்வர் இதுக்கு அப்படிதான் அம்மாவுக்கும் மோடிக்கும் ஒரு நட்பு காலங்கள் இருந்தது. அப்போ அவருக்கு தெரியும்ல. இப்போ 2001 டெல்லிக்கு ஒரு மீட்டிங் இருந்தால் கூட அதை வந்து புரட்சி தலைவி அம்மா போகும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் டெல்லிக்கு சென்றதே கிடையாது. ஏதாவது ஒரு கூட்டம் போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. அது போல ஒரு நம்பிக்கைக்குரியவர். இது வந்து அப்போ அரசு துறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மத்திய அரசாங்கம் மூலமாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அவங்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நம்புகிறாங்க. கடைக்கோடி தொண்டனும் நம்புகிறாங்க, மக்களும் நம்புகிறாங்க. பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் ஓபிஎஸ்ஸா அம்மா அவர் வந்து அம்மா காட்டின ஆள், அவர் நல்லவர், அமைதியானவர், அந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல. அதாங்க 2024 வெற்றி பெறும்போது ஒரு மாசு அது. புரிஞ்சுட்டீங்களா? இவரை மாதிரி இந்த குணம் இந்த முகாதேசங்கள் எல்லாம் கொண்டுட்டு நீங்கள் போய் பாருங்களாம். ஏன்னா நாங்கள்லாம் பார்த்துட்டோம். 2019 தேர்தலையும் பார்த்துட்டோம், 2021 தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமியை வச்சு பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 இடைத்தேர்தல்களை எல்லாம் சந்தித்து எல்லாமே நக்கிட்டு போயிட்டு, இனி அவரை நம்பி யாரும் போனாங்கன்னா அது எங்கேயாவது கொண்டு போய் முட்டுச்சந்தில் விட்டுட்டு போயிடுவார். நீங்க இன்னமும் பாஜக கிட்ட பணிஞ்சுதான் போறீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்புல எல்லாம் விமர்சிச்சு பணியலங்க, அதாவது எதிர்த்து பேசுறாங்க. அப்ப வந்து காங்கிரஸோட திமுக பணிஞ்சு போதா, இல்ல திமுக கூட காங்கிரஸ் பணிஞ்சு போதா? எடப்பாடி நான் என்ன கேக்குறேன், எடப்பாடி பாஜக
பாஜக என்ன ஒரு தீண்டத்தகாத கட்சியா? பாஜக கிட்ட பணிஞ்சு போறீங்க, பாஜக கிட்ட பணிஞ்சு போறீங்கன்னு சொல்றது ஒரு தவறான பேச்சு. 10 வருஷம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடந்துட்டு இருக்கு சார். அவர் போய் எங்க, நீங்க என்ன வெளிநாட்டில் போய் பாருங்க, ஒரு இந்தியனுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு வெளிநாட்டில் போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன மரியாதை இருந்துன்னு கேட்டு பாருங்க. சும்மா பாரதிய ஜனதா கட்சி அது கூட கூட்டணி வச்சா தப்பு, அது என்ன தீண்டத்தகாத கட்சியா? அதுதான் எனக்கு தெரியல. அது என்ன மதவாத கட்சியா? அப்படி நீங்க பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கூட எத்தனை மதவாத கட்சிகள் இருக்கு. இவர் போற சிறுபான்மையினர் சொல்ற அது ஒரு மதவாத கட்சி தானே. தமிழ்நாடு இந்தியா நாட்டில் உட்கார்ந்துட்டு யார் சிறுபான்மையினர்? எல்லாரும் ஒண்ணுதான், எல்லா மதமும் ஒண்ணுதான். இங்க சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் பிரிச்சு பார்க்க கூடாது. எல்லாரும் அண்ணன் தம்பி தாய் பிள்ளைமா தான் இங்க பழகிறோம். ஒரு அதாவது இப்ப எங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டா அண்ணன் மாரிய வணங்கினா தம்பி மேரிய வணங்குவோம், அப்படிலாம் எங்க மாவட்டத்தில் இருக்கு. அங்க போய் நீங்க எப்படி சிறுபான்மைன்னு சொல்லுவீங்க? இது அரசியலுக்காக பயன்படுத்துற பேச்சு. அரசியலுக்காக ஒரு பிரிவினையை உருவாக்கி வச்சு காட்டி தன்னுடைய அரசியல் கட்சிகளை வளர்க்கறதுக்காக பயன்படுத்துற பேச்சு. நான் காட்டுறேன். எத்தனை குடும்பத்தை காட்டணும்னு சொல்லுங்க. இல்ல சார், எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்க இது எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்போம். ஆட்சியில் இருக்கும்போது ஏன் சார் 4 வருஷம் உட்கார்ந்து சிறுபான்மையினர் அப்ப கொடுமைப்படுத்தினீங்களா? 4 வருஷம் நீ தானே முதல்வர். அப்போ 4 வருஷம் நீ பாரதிய ஜனதா பேச்சை கேட்டு நீ கொடுமைப்படுத்தினீங்களா சிறுபான்மையினர்? இன்னைக்கு தான் மீண்டு நான் காப்பாற்ற போறேன்னு சொல்றதுக்கு 4 வருஷம் நீ தானே முதல்வராக இருந்தா தமிழ்நாட்டுக்கு சிறுபான்மையினர் அப்போ உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களா? ஓட்டு போட்டுருக்கலாமே. யாருக்குமே நம்பிக்கையற்ற மனிதர் சிறுபான்மையினர் மக்களையா நீ காப்பாத்திர போறா, இல்ல அவங்க தான் உங்க மேல நம்பிக்கை வச்சிட போறாங்களா? சரி, அவங்க தான் நம்பிக்கை வச்சு உனக்கு ஓட்டு போட்டா நீ யார பாரத பிரதமரா சுட்டி காட்டுவ? நாளைக்கு இதே மோடி அவர் வெற்றி பெற்று வந்த உடனே அவர்கிட்ட ஆள காலில் போய் தவிர்த்து ஊழ்ந்து போயிட மாட்டா? அப்போ உன்னை நம்பி ஓட்டு போட்ட சிறுபான்மையினர்களுக்கு நீ ஏமாத்துற மாதிரி வருது இல்ல? எப்படி உன்னை நம்பி ஓட்டு போடுவாங்க? தேர்தல் களத்தில் சந்திங்க, இதெல்லாம் நாங்க பேசுவோம், மக்களுக்கு எடுத்துரைப்போம். இன்னைக்கு பேசுறது இல்ல, தேர்தல் களத்துல அன்னைக்கு பாருங்க. இப்போ மோடி அவர்கள் எப்படி எடப்பாடி வராத ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்க மாட்டாரா, இல்ல கோபமா இருப்பாருங்க? சார், எடப்பாடி ஒரு மனிதர் இல்லைங்கிறத அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு. மோடியை நம்பி விருப்பப்பட்டு அவரை பாரத பிரதமராக ஏற்கனவே யார் வந்தாலும் நாங்க ஏத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டாரு. இந்த செருப்படியே போதாது. அதுபோல நீங்க எடப்பாடி 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 சொல்லிட்டு எடப்பாடி என்னங்க எங்கெங்க காலத்துக்கு முன்னாடி எடப்பாடி யாருன்னு தெரியாதுங்க. ஒரு மேல கேஸ் இருக்கு, ரைடு வரும், அது வரும்னு பயமுறுத்தி தண்ணி குடிக்க போறாங்க, தைரியமா இருக்காங்க சார். உப்பு அதெல்லாம் சார் இருப்பாங்க. அப்ப தப்பு உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்க போகுதுங்கிறத தானே பார்க்க போறீங்க. அதுக்குள்ள கோப்புகள் எல்லாம் டெல்லி பறந்தாச்சு. அதுக்கு பிறகு பாருங்க திகாரா புழலா ரெண்டாவது பார்க்கலாம். சொந்த கட்சிக்காரங்களே காட்டி கொடுக்குறீங்களா சார்? இது சொந்த கட்சிக்காரன் இல்ல. சொந்த கட்சிக்காரன் தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சியை உடைச்சு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் உட்கார வச்சிருக்க பச்சை துரோகி பழனிசாமி. அவர் எப்படி சொந்த கட்சிக்காரன் நீங்க சொல்லுங்க? தன்னுடைய சொந்த இதுக்காக இன்னைக்கு திராவிட இயக்கத்தை திராவிட கட்சி இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் திமுக எதிர்க்கிறாங்க சார். ஒன்னால ஆட்சியை ஒருங்கிணைச்சு கட்சியை ஒருங்கிணைச்சு கொண்டு போனா அடுத்தது அண்ணா திமுக ஆட்சி. தன்னுடைய சுயநலத்துக்காக நீ இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க. அண்ணன் நான் தான் முதலமைச்சர் சொல்றாரா, இல்ல நான் தான் பொதுச் செயலாளர் சொல்றாரா? நீ நான் தான் முதலமைச்சர், நான் தான் எதிர்கட்சி தலைவர், நான் தான் பொதுச் செயலாளர். அந்த அகம்பாவ ஆணவத்தில் இருக்கிறனால தானே கட்சி உடைஞ்சு நாளா இருக்குது. உனக்கு பதவி கொடுத்த திருமதி சசிகலா அம்மையாரையும் நீ மரியாதை குறைவா பேசுற. பொது இடத்துல தொப்பி போட்டு டிடிவி தினகரன் அவரு உனக்காக பரிந்துரை பண்ணனா, முதல்வருக்கு பண்ணனா, அவரையும் நீ நாகரிகமற்ற முறையில் பேசுற. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் நாகரிகமற்ற முறையில் பேசுற. அப்ப நீ கட்சிக்காரனா? சொந்த கட்சிக்காரனா? நீ வியாபாரி, நீ அரசியல் வியாபாரி. நீ எந்த கட்சிக்கு என்ன தியாகம் பண்ணிட்ட? என்னைக்கு நீயே சொல்ற எம்ஜிஆர் நான் காரில் போகும்போது தான் பார்த்தேன். நான் எல்லாம் எம்ஜிஆர் கையில் தவிழ்ந்த குழந்தைகள், அம்மா கையிலையும் தலைவர் கையிலையும் தவிழ்ந்த குழந்தைகள். அண்ணா தமிழ் மகன் ஹுசேன்ட்ட கேட்டு பாருங்க. அப்போ எங்களுக்கு எவ்வளோ உணர்வு இருக்கும்? எந்த கட்சிக்கு யார், எந்த கட்சியோட விதியை மாத்துறதுக்கு நீ யார்? பழனிசாமிக்கு அப்போ விட்டு கட்சியா? இல்லையா, இது எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் கொடுத்த தொண்டனுக்காக கொடுத்த கட்சி. காரை வெட்டி கெட்ட மாட்டோங்கிறதுக்காக இல்லை.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி இலங்கை தமிழர்களுக்காக கருப்பு சட்டை போட்டு ஒரு போராட்டம் பண்ணினாரோ, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தனக்கு உரிய, அதாவது அங்கே நடந்த அலங்கோலத்தை எடுத்து மீண்டும் முதல்வராக வருவேன்னு சொல்லி பார்டர் கரவேட்ட சாரியை கட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில் வீதி வீதியாக வந்தாங்க பாருங்க. அதுபோல அண்ணன் அவர்கள் தன்னுடைய வேட்டியை கரவேட்டி கெட்டாமல் பட்டி தொட்டி கிராமம் போகிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எப்படி மக்கள் தாங்கி பிடிச்சாங்களோ, புரட்சித் தலைவி அம்மா அவர்களை எப்படி மக்கள் தாங்கி பிடித்தார்களோ, அதுபோல் இன்னைக்கு சொல்கிறேன் 2026 வருகிற தேர்தலில் 2026 அண்ணனை இந்த தமிழ்நாட்டு மக்கள் தாங்கி பிடித்து அரியணையில் அமர வைத்து தமிழக முதல்வராக உட்கார வைப்பாங்க. மீண்டும் தமிழக முதல்வராக மக்கள் சக்தியோட அண்ணன் ஓபிஎஸ் முதல்வர் ஆவார் 2026. இப்போ என்னடான்னா ஊழல் பட்டியலை கொடுத்தான்றீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ரகசியத்தை சொன்னால் திகாருக்கு போவார் அப்படின்றீங்க, தொடர்ந்து இப்படி மிரட்டலாக விடுறது, அந்த திகார் ரகசியம் என்ன ஃபஸ்ட்டு? ஏங்க திகார் போவார் தானே, அதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். அரை டவுசர் போட்டு உரிய இடத்துக்கு அனுப்ப வேண்டியது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் வேலை சொல்லி இது பண்ணிட்டார். தமிழ்நாடு அரசு அந்த முயற்சியை எடுக்கணும், பலமுறை முயற்சி பண்ணார். தமிழ்நாடு அரசோட இவங்க கள்ள தொடர்பு வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் பழனிசாமிக்கும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கள்ள தொடர்போடு இருக்காங்க. அதனால தான் இவர் மேலே இருக்கிற எந்த வழக்குகளையும் தட்டாமல் துடைக்காமல் உட்கார்ந்துட்டுருக்குறாங்கங்கிறது வெளிப்படையான பார்வைகள். மக்கள் மத்தியில் இருக்கிற பேர், தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற பேர்கள்லாம் அது அப்படி தான் இருக்குது. அதுதான் அண்ணன் வந்து சொன்னார், உரியவங்க எடுக்க வேண்டியவங்களே எடுக்கலை. அதனால் இதோடைய விஷயங்கள் எல்லாம் போனால் திகாருக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும்ட்டார். புழல் இல்லை திகாருன்ட்டார். அதுதான் உண்மை. ஏன் திகாருக்கு போக முடியாது தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை என்ன அப்படி ஆதாரம் வச்சுருக்கீங்க? என்னங்க நீங்களே எப்படி கேட்டால் என்னங்க அர்த்தம்? கூவத்தூரில் 125 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கினார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். இதுக்காக பல போராட்டம் நடத்தினார். உண்டா இல்லையா? கூவத்தூரில் என்ன நடந்துச்சு தெரியணும், அங்கே விலை கொடுத்து வாங்கப்பட்டதுன்னு தெரியும். நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்களா, அந்த 2 கோடியும் 1 கிலோ தங்கமும் கொடுத்து எத்தனை எம்பிகளுக்கு எம்எல்ஏக்களுக்கு கொடுத்தாங்கங்கிறது தெரியுங்களா? அதில் எங்கெங்கெல்லாம் பட்டியல் போனது, அது வந்து ஒரு இடி ரைடில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மேலே ஒரு 8 அமைச்சர்கள் மேலே இருக்கா இல்லையா? சரி, நீங்கள் கீழே இருக்கிறவங்க இந்த அபிராமிபுரம் ஸ்டேஷனில் இருக்கிற வழக்குகள் இதெல்லாம் தட்டி தூக்கலாம், தூக்கலையே. அப்போ அதுக்கு ஈடி உண்டுல்ல, அதுக்கு ஈடி வரும்போது அதுக்கு திகார் போய் தானே ஆகணும். நீங்கள் கரெக்டான முறையில் அதை ஃபாலோ பண்ணி அந்த வழக்கை எடுத்து, இன்னைக்கு அதில் விரக்தியானவங்க நிறைய இருக்கான். நான் 2 கோடி ரூபா எனக்கு தந்தார், 1 கிலோ தங்கம் கொடுத்தாரு, இப்படி கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கு எம்எல்ஏக்களை இழந்தவங்களே இருக்காங்க. எம்பியை இழந்து இவரால் பாதிக்கப்பட்டவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைஞ்சவங்களும் இருக்காங்க. ஏன் ஒரு செந்தில் பாலாஜி எங்கே இருந்தார் அந்த டைமில்? இன்னைக்கு உங்ககிட்ட தானே அமைச்சராக இருக்காரு. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வந்து ஸ்டாலின் பொதுமக்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தது மாதிரி அவர் வந்து அதை செய்திருந்தால் இப்படி ஒரு எடப்பாடி பழனிசாமியோட அகம்பாவத்தை தாத்தலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் திமுக வரும். அது தவறான செயல்பாடு. ஒரு கட்சியை உடைச்சி வச்சுட்டு தன்னுடைய கட்சி வாழ்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய பாவச்செயல். அதனுடைய பலனை திரும்பி நம்ம அனுபவிக்க வேண்டி வந்துடும். நல்லா புரிஞ்சிருங்க. உரிய உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதிமுக காரனும் கூட ஓட்டு போட்டிருப்பான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி கூட களத்தில் ஓட்டிருப்பான். இன்னைக்கு அமைச்சரவையிலே அதிமுகவை சார்ந்தவங்களே 8-9 பேர் அமைச்சராக இருக்காங்க, அதிமுக களத்தில் வேலை பார்த்தவங்களே. அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கவனிக்கல. திகாருக்குள்ள கதை அது ஒரு வழி ஆயிட்டா. அடுத்தது அண்ணன் டிடிவி தினகரன் ரெட்டையில வழக்கில் ஒன்று போட்டாங்க, அவரை பாதிச்சுது. அன்னைக்கு முதலமைச்சர் யாரு? அன்னைக்கு அந்த ரெட்டையில சின்னத்துக்காக போராடுறது யாருக்காக? இவருக்காக தானே பண்ணது. இன்னைக்கு அண்ணன் வந்து அமமுகன்னு ஒரு கட்சியை உருவாக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த ரெட்டைலைக்கு ஆக அன்னைக்கு பலியாடாக்கப்பட்டது அண்ணன் டிடிவி தினகரன் அவர். உண்டா இல்லையா? அவர் பேரில் வழக்கு போட்டாங்களா? அவர் தானே தாங்கினாரு. இன்னைக்கு அது ரிவர்சல் ஆகுமா? ரிவர்சல் ஆகும்போது பழி யார்கிட்ட வரும்? பழனிசாமிகிட்ட தானே வரும். அதனுடைய ரூட்டு போட்டிருக்கிறதெல்லாம் இது வந்து நாங்கள்லாம் இணையறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இணைஞ்ச பிறகு என்னென்ன நடந்தது, நிதித்துறை அமைச்சராக இருந்து என்னென்ன கண்காணிக்கப்பட்டார், உலக வங்கியிலிருந்து இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, இதெல்லாம் கணக்குகள் வழக்குகள் எல்லாத்தையுமே அண்ணன் உரிய அங்கீகாரமாக போட்ட ரோடு, போட்ட பாலம், போடாத பாலம், எடுத்த பாலம், போட்டதுக்கு இது டெண்டரு,
இதெல்லாம் முறைப்படி உரிய ஆவணத்தை எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருவார், கவலைப்படாதீங்க. அதனால அது ஒரு திகாருக்கு போகக்கூடிய வழிகள் இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசில் உள்ளது மட்டும் இருக்காது, உலக வங்கியில் இருந்து கடன் வாங்கி வாங்கின உள்ள பலனெல்லாம் இருக்குது. அதனோட பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். நீங்கள் அண்ணனை குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையால் வழக்குகள் நடத்தப்பட்டது உண்டா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. அதிமுக ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சதா விசாரிக்கலையா? அப்போ விசாரித்து உண்மையான தீர்ப்புகள் வழங்கப்பட்டதா இல்லையா? அண்ணன் அப்போவே நீங்கள் நசுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து வந்தீங்க. அப்போவே அவர் வந்துட்டார். அதுக்கு பிறகு இன்னும் அவர் அதை செய்கிறாரு இதை செய்கிறாருன்னு சொல்கிறது அவருடைய பயத்தின் விளிம்பில் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதில் 10 அர்த்தங்கள் இருக்குது. அது இப்போ நான் சொன்னது 1-2 விஷயங்கள் தான் திகாரு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் ஒன்று சொல்ல போனீங்கன்னா, சரி நாங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு நீங்கள் கேட்குறீங்க, அண்ணன் பொண்ணை என்ன சொல்லியிருக்காரு இவரை பற்றி ஒரு 3-4 நிமிஷம் ஆடியோ வச்சுருக்கேன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவரும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருந்தவர். அப்போ நீர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நடந்ததுங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. முடிஞ்சால் வழக்கு போட்டு பாருங்கள், சந்தித்து பார்க்கலாம். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி. வணக்கம்.